ஹலோ ஹாய் உறவுகளே, நான் உங்கள் பார்த்திபன். நம்ம நினைச்ச மாதிரி நம்ம சொன்ன மணியே கிட்டத்தட்ட பிக் பாஸ் செட் நம்ம விஜய் சேதுபதி தான் வந்துட்டாரு. நம்ம மக்கள் நாயகன் ஏதாவது பேச்சாற்றல் கொண்டவர், கிட்டத்தட்ட அவர் ஆங்கரிங் பண்ணா சும்மா வேற லெவலில் இருக்கு. நம்ம சொல்லி வாய முடியல, அதே மாதிரி நம்ம விஜய் சேதுபதியே வந்துட்டாரு. அதுலயே அவர் காமிச்சு விதற்கு இந்த பிக் பாஸ் செட்டுன்னு போட்டிருக்க அந்த கண்ணாடி வழியே அவர் நடந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு கோட்டை செல் பண்ற அந்த ஸ்டைல் இருக்கு பாத்தீங்கன்னா, சும்மா வேற லெவலில் கலக்கிட்டு கமலஹாசனுக்கு எந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு நம்ம விஜய் சேதுபதிக்கு பில்டப் கொடுத்துருக்காங்க நம்ம விஜய் டிவி. விஜய் சேதுபதியோட ரசிகர் மட்டும் இல்லைங்க, பிக் பாஸ் ரசிகர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி வந்தா ஆங்கரிங் சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டார், மூடி மறைக்க மாட்டார், டைரக்டா ஓப்பனா பேசிடுவாரு. அவரோட ஸ்டைலே பேசுவாரு, சூப்பரா குத்தி காமிச்சிருவாரு. ஆனா யாருமே வருத்தப்படாத ஒண்ணும் பேசுறதுல மிகப்பெரிய கில்லாடி நம்ம விஜய் சேதுபதி. கமலஹாசன் கெட்ட வழியில ஒருத்தவங்க போறாங்கன்னா தட்டி கொடுத்தது போகாத தப்பு அது சொல்றது மட்டும் இல்லாம அவங்க பக்கமே நின்று அந்த ஷோ முடிகிற வரையுமே அவங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அதனால என்னன்னா அவரோட கேரக்டராவே இருந்தாலுமே கிட்டத்தட்ட அதனால பாதிக்கப்படுறதுல நல்ல எண்ணம் கொண்ட பல பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. நம்ம அர்ஜுனா இருக்கட்டும், நம்ம தல ஆரி அர்ஜுனா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர் வந்து அதனால பாதிக்கப்பட்டாங்க. ஆனா கடைசி வரையும் தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்கவே இல்லை நம்ம கமலஹாசன். ஆனா அவர் வந்து வார்த்தை ஜாலத்தை யூஸ் பண்ணி ஆங்கரிங் பண்றதுல மிகப்பெரிய கில்லாடி தான். பட் என்னதான் அப்படி இருந்தாலுமே இதனால இப்ப அதிக அளவு கேட்டரஸா சம்பாதிச்சிட்டாரு கமலஹாசன். அது மட்டும் இல்லாம அவர் அரசியலுக்குனால அதை மைண்ட்ல வச்சுதான் இவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையில எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. அதனால அவரே டீசெண்டா விலகி போயிட்டாரு. அதனால பிக் பாஸ் செட் வந்து யார் அங்கரிங் பண்ண போதான் சர்ச் பண்ணி தேடிட்டு இருந்ததுல பல்வேறு பேர் அடிபட்டுச்சு. அதுல நம்ம நயன்தாரா இருக்கட்டும், நம்ம சிவகார்த்திகேயன் இருக்கட்டும், நம்ம ஆக்டர் சூர்யாவா இருக்கட்டும், அல்டிமேட் தொகுத்து சிம்பு அவரோட ரம்யா கிருஷ்ணாட்டம் அத்தனை நேரத்தை ஃபில்டர் பண்ணி கடைசியா வந்திருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி பிக் பாஸ்க்கு வந்து யார் சந்தோஷமா இல்லையோ கிட்டத்தட்ட எனக்கு பர்சனலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் விரும்புற உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் யதார்த்தமா பேசி உண்மையை பேசிடுவாரு, மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாரு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வார வாரம் எண்டுல விருந்து இல்லைங்க, மிகப்பெரிய கறி விருந்தே காத்திருக்கு நம்மளுக்கு. சோ விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸ் தொகுத்தோங்கிறது என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு பிடிக்கல, ஏதாவது முரண்பாடு இருக்கு, ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்ல சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பார்த்திபன். பை பாய்.